மாணவர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி நம்ம எங்கே பார்க்க போகிறது சார்? நம்ம பிடி பீரியட் போகலான்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. டாய் ஒழுங்காக சொல்லுங்கடா சார். விக்டர் மேயர் டெஸ்ட்டு சார், அவன் சும்மா விளையாடுறான். ஓஹோ, விக்டர் மேயர் டெஸ்ட்டா? வியூவர்ஸ், உங்களில் நிறைய பேருக்கு விக்டர் மேயர் டெஸ்ட்டை பற்றி சரியாக தெரியாமல் இருந்துக்கலாம். இதில் மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்குது. 3 தான் நம்ம ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி ஆல்கஹால்னு பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு தேர்டு பார்ட்டை பற்றி சொன்னீங்கன்னா வேலைக்கே ஆகாது, ரியாக்ஷனே நடக்காது, பாதியில் நின்றுவாப்பில் நம்மால். செகண்ட் பார்ட்டை பற்றி சொன்னீங்கன்னா வேலை ஆகும், ஆனால் பட் ஆகாது. ஃபஸ்ட்டு பார்ட்டை பொறுத்த வரைக்கும் வேலை கண்டிப்பாக ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிக் மாஸ்டர். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது விக்டர் மேயர் டெஸ்ட்டு தான். உங்களில் நிறைய பேருக்கு இதை பற்றி சரியாக தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் இன்றைக்கி நம்ம இதை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதை வாங்க பார்ட் பை பார்ட்டாக ஆரம்பிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கணும். CH3 CH2 OH, இது வந்துட்டு ப்ரைமரி ஆல்கஹால். இதை வந்துட்டு P/I2 கூட ரியாக்ட் பண்ணிங்கன்னா OHம் அந்த PIயும் ரியாக்ட் ஆகி போயிடும். மீதி ஒரே ஒரு I மட்டும் இங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை AgNO2 கூட ரியாக்ட் பண்ணிங்கன்னா AgI செப்பரேட் ஆகி போயிட்டு NO2 அந்த இடத்துல வரும். அப்படின்னா CH3 CH2 NO2 அப்படின்ற காம்பவுண்டு கிடைக்கும். இதை நெக்ஸ்ட்டு HONO கூட ரியாக்ட் பண்ணிங்கன்னா அந்த CH3 CHNO2 அப்படியே தான் இருக்கும். இங்கே போன காம்பவுண்டில் CH2 நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற H2வும் இங்கே லாஸ்ட்டில் இருக்கிற HONOவில் இருக்கிற ஓ ரியாக்ட் ஆகி H2வாக வெளியே போயிட்டு டபுள் பாண்டு என்ன வந்து அதிலிருந்து ஒரு பாண்டு வந்து OH ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இதிலேருந்து ஒரு OH நீங்கள் போட்டிங்கன்னா இதிலேருந்து கிடைக்காது என்னன்னு கேட்டிங்கன்னா CH3 CHNO2 கீழே டபுள் பாண்ட் N, ஒரு O ஒரு K. அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் பார்ட்டை பார்க்கலாம். அதே தான் CH3 CH கீழே ஒரு OH அப்புறம் ஒரு CH3. இது வந்துட்டு செகண்டரி ஆல்கஹால். இதை P/I2 கூட நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். இதை ரியாக்ட் பண்ணோன்னா CH3 CH கீழே ஒரு I அப்புறமா பக்கத்தில் ஒரு CH3 வரும். அப்புறம் ஒரு நெக்ஸ்ட்டு இதை AgNO2 அதே ப்ராடக்ட்டு தாங்கனால AgNO2 கூட நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்க போகிற ப்ராடக்ட் வந்துட்டு CH3 CH ஒரு ஸ்லாஷ் போட்டு CH3 பாண்டிங். இதில் CHலேருந்து கீழே ஒரு NO2. இப்போது அந்த CHம் இங்கே HONO இருக்குது பார்த்தீங்களா, அந்த H லாஸ்ட்டில் அந்த HOவும் இங்கே இருக்கிற HO ரியாக்ட் ஆகி H2ஓ போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு CH3 C மேலே ஒரு NO கீழே ஒரு NO2 சைடில் ஒரு CH3 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது இதில் KOH போட்டிங்கன்னா ஒரு ப்ளூ கலர் கிடைக்குங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டெர்ஷரி ஆல்கஹாலை பற்றி பார்ப்போம். டெர்ஷரி ஆல்கஹாலை பற்றி நீங்கள் பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, இது சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஸோ CH3 C மேலே ஒரு CH3 கீழே ஒரு CH3 அப்புறம் ஒரு OH, இது டெர்ஷரி ஆல்கஹால். இது கூட அதே PI2 போட்டிங்கன்னா அந்த OH ரிமூவ் ஆகிட்டு அந்த இடத்துல ஒரு I வரும். அதாவது CH3 மேலே ஒரு CH3 கீழே ஒரு CH3 அடுத்து ஒரு ஐங்க. அடுத்து AgNO2 கூட நம்ம இதை ரியாக்ட் பண்ணோன்னா CH3 C மேலே ஒரு CH3 கீழே ஒரு CH3 இந்த சைடில் அந்த NO வரும். அதாவது AgI ரிமூவ் ஆகிட்டு இங்கே இடத்துல NO2 வருங்க. நெக்ஸ்ட்டு இதை HONO அந்த காம்பவுண்டு கூட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரியாக்ஷனே நடக்காதுங்க. இவ்வளோ தான் சிம்பிளான ஒரு கான்செப்ட்டு. ஜஸ்ட்டு 4 நிமிஷம்தான். வீடியோ யாராவது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு லைக்கை கொடுத்துட்டு தேங்க்யூ ப்ரோ, இல்லைனா உங்களுக்கு என்ன பிடிக்குதோ ஒரு ஜஸ்ட்டு ஒரு சின்ன கமெண்ட்டை பண்ணிவிடுங்க. அதனால் நான் ஸ்டே டியூன்டாக இருப்பேன். தேங்க்யூ.